ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு விஜய்ஸ் ஒர்க்ஸ். இப்போது முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் செய்யலாங்க. அது சாம்பார் பொடி போடாமல் மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்ச பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் முதல்ல கொத்தமல்லி 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன், வாசனை வர்ற வரைக்கும். கூடவே கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா சிவப்பாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். கூட வரமிளகா ஒரு 4 சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1 கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூனே சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் கசப்பாயிடும், அதனால் கரெக்டாக சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் நல்லா வெறும் வாணலியில் கொஞ்சம் சிவப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே வாணலியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு தக்காளி, ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு வதங்கினதும் கூடவே ஒரு தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. சாம்பார் இது 4 பேருக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் அதிகமாக வேணும்னா ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் அந்த வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, சீரகம் அந்த மசாலா கூட இந்த தக்காளி தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சு எடுத்துக்குங்க. அடுத்தது இப்போ நான் அதே வானிலையில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் இந்த சாம்பார் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செஞ்சு சீக்கிரமாக ஆகிடும். நான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வானிலையே செய்கிறேங்க. இப்போ நல்லெண்ணெயில் காஞ்சதும் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தாளிப்பு வடகம் போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுட்டேன். ஒரு பாதி தக்காளி கூட நறுக்கி போட்டு சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கினதும் கூட காயெல்லாம் நறுக்கி போடணும். இது நான் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இங்கே இது சாம்பாருக்கு முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம், கேரட் பீன்ஸ் இருந்தால் அதுவும் ஒவ்வொன்று கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை போட்டால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் முள்ளங்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த காய் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து காயை நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இது காய் கொஞ்சம் வெந்தப்புறம் தான் அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றணும். அதனால் கொஞ்சம் காய் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இதே நாங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மசாலா புளி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்காவே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவே தான் தேவையே இல்லைங்க, நீங்கள் எந்த காயில் மட்டும் சாம்பார் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுடுறேன். கூடவே ஒரு எலுமிச்சைக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கலந்து இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும், அரைச்சி வச்ச மசாலா பச்சை வாசனை போகணுமில்ல, அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டேங்க. புளி கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக. இல்லைன்னா நீங்கள் இனிப்பு அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, மசாலா வாசனையும் போயிடுச்சு. 2 நிமிஷம் வெந்ததும் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, புளியும் நல்லா கலந்து இதாகிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்கிறேங்க. 1 கப்பு துவரம்பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நம்மளுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. நான் உப்பையும் அதிலேயே தண்ணி கூடயே சேர்ந்து கலந்து போட்டுட்டேன். உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், எல்லாமே கலந்து நல்லா வெந்துருச்சு. காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, அரைச்சி விட்ட சாம்பார்
பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.